கேபிஒய் பாலா ரீசெண்டாக ஒரு கல்லூரி ஃபங்க்ஷனில் பல நாள் காதலியே நான் அடுத்த மாதம் கைப்பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பாலா அவர்கள் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கல்லூரி ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போவார். அப்படி போகும்போது அங்கே ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்குவார். அந்த வகையில் இந்த முறை ஒரு கல்லூரிக்கு போகும்போது அங்கே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் இருக்குது, என்னோட பல வருட காதலியை நான் அடுத்த மாதம் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாலா அவர்கள் நான் அடுத்த மாதம் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற எதையுமே ரிவீல் பண்ணல. அப்படியே சிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால காட்டு தீ போல பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் பாலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல நான் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லட்டுமா, நான் ரிவீல் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா பாலாவோட க்ளோஸ்டு சர்க்கிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த வாரம் பாலாவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதோட ஒரு முன்னேற்பாடாக தான் அவர் இப்பவே அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டாரு. அதே போல அவர் சொன்னது மாதிரியே அடுத்த மாதம் அவருக்கு கல்யாணம் இருக்கு, அதை பாலாவே அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறத சொல்லுவார், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி புகழ் கூட இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. டக்குன்னு அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அதே போல் இப்போ பாலா அவர்களும் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அவர் சொன்னது மாதிரி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பாலா அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்போ பாரு கல்யாணம்னு கேட்குறாங்களே அப்படின்னு சும்மா காமெடிக்காக சொன்னாரா, இல்லை உண்மையிலுமே அடுத்த மாதம் கல்யாணம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் பூர்ணிமா சமீபத்தில் ஒரு பேட்டியில் படுக்கறை காட்சியை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் மூலியமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்காங்க. ஏகப்பட்ட நெகட்டிவ் வந்திருந்துச்சு. ஆனால் அந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே சகப்பி அப்படிங்கிற படத்தின் மூலியமா போக்கிட்டாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ பிள்ளைகளே அப்படிங்கிற ஒரு படத்தில் லீட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனில் தான் ஒரு பேட்டியில் அவங்க படுக்கையறை காட்சியை பற்றி பேசியிருந்தாங்க. கிஸ்ஸினாக இருக்கட்டும், படுக்கை அறை காட்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு காட்சியாக இருந்தாலுமே கதையோட ஒத்து போனால் யார் வேணாலும் பண்ணலாம். அது ஒரு தனிப்பட்ட நபரோட விருப்பம். அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஓகேனா அவங்க பண்ண போகிறாங்க, அந்த கதைக்கு இருக்குன்னா அவங்க பண்ண போகிறாங்க. தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக வச்சா நானும் இல்லை, எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே ஒத்துக்கவே மாட்டாங்க. நானுமே அப்படி தான். எனக்கு அந்த சீன் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா, கதையோட ஒத்து போணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி போல்டான சீன்ஸ் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோட ஒர்க் பண்ணணும் ஆசை அப்படின்னு கேட்டதுக்கு தனுஷ் சாரோட ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு நடிப்பு அரக்கன். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே அப்படியே அவர் மாறிடுவார். அவரோட பாடி லாங்குவேஜ் மாறிடும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கில் நிறையவே வரும். சின்ன வயசுலேருந்தே அவரோட படங்கள் நான் பார்த்துருக்கேன். அவரோட படத்தில் நான் ஒரு சீனாவது நடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை. கூடிய சீக்கிரமே அது நடந்துச்சு அப்படின்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னதான் அவங்க பிக் பாஸில் ரொம்பவே நெகட்டிவாக பண்ணியிருந்தாலும் தமிழ் சினிமாவில் தமிழ் பேசுகிற நடிகைகள் ரொம்பவே கம்மி தான். அந்த வகையில் இவங்க வளர்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.